பாலியல் பலாத்காரம். அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. இது ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தை 7-8 பேர். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதா வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை 8 வயசு 10 வயசு குழந்தைகளை, கல்லூரி பெண்கள், ஒரு நாய் கஞ்சா அடிச்சு விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது. ஒரு நாளை காதல். அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவள் பார்த்தது கூட இல்லை. இவனா ஒரு நாளை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னு இல்லைன்னா கத்தியால் குத்திடுறான், திராவம் வித்துடுறான். அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர் தான், எல்லோரும் இல்லை. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. வெறிநாயி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறது. இதெல்லாம் எடுத்து விடும். மகாத்மா காந்தி போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தனியாக வீடு போய் செய்கிறாளோ, அதுதான் நாடு, சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கே பெற்றது? ரொம்ப நன்றி. பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி, ஒரு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உத்ரா ப்ரொடக்ஷனை சார்ந்த உதயகுமார், ஹரி உத்ரா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாலா சாரும் அவங்களும் சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் இயக்குனர் ஹீரோஸ் கொஞ்சம் பேசுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும், பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம். திரவியம் தேடுறது. திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது, மக்களுடைய அன்பு, ஆதரவு. அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஹரி உத்ரா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம். ஸோ அது எனக்கு ரொம்ப இமோஷ்னல்னா, அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது அறியாமலே நம்மளை தாக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுவும்போது அப்போ நான் சொன்னேன், லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம நான் ஒரு கதை எழுதுகிறேன், ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி இதுலேருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா, பிரச்சனை இல்லை, நீ கதை எழுது, நம்ம பார்ப்போம் அப்படி படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை. கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை நம்ம படமாக பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான், அப்போ அந்த டைமில் படம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னும் நம்ம ஸோ அடுத்ததாக கண்ணீரா படத்துடைய ப்ரொடியூசர் ஹரி உத்ரா அவர்கள் நம்மோட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பண்ணுற 3வது திரைப்படம் இது கண்ணீரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நாங்கள் பண்ணுற அளவுக்கு
அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டஃப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். இந்த வாய்ப்பை வந்து கதிரவன் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அவங்க டீம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் பாலகங்காதரன் சார், இந்த ப்ராஜெக்டை வந்து முதல்ல நாங்கள் போயிட்டு மலேசியாவில் படம் பார்க்கும்போது, ஸோ இந்த படம் என்னவா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட இது எப்படி வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு படைப்பாக இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அப்போ நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது படம் வந்து மியூசிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இந்த படம். நம்ம அஜித் சார் அப்படித்தான் பிகினிங், அவரும் 20 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிருக்காரு. ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவருக்குன்னு படமாக அன்பேவா முழுக்க லவ் ஸ்டோரி. அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் படம்னா வசந்த மாளிகை, அது லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பு இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். மோர் ப்ரொடக்ஷன்ஸ் திரு கதிரவன் அவர்களும் இணைந்து தயாரித்துள்ள கண்ணீரா படத்துடைய இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பிரஸ், மீடியா, திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் மற்றும் படக்குழுவினர்களுக்கு விழாவிற்கு வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ரைட்டர் அண்ட் கோ-டைரக்டர் கௌசல்யா நவரத்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பாலகங்காதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். So let's welcome all our honorable chief guests. தமிழ்நாடு சென்னை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் கே ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆர்வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் பிரசிடென்ட் ஆர்வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டைரக்டர் ஆர்வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு இயக்குனர் சங்கம் செயலாளர் டைரக்டர் பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.